எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நான் சிங்கங்களோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த வெறும் 5 ஆண்டுகளிலே குஜராத்தின் கிர் பகுதியிலே சிங்கங்களின் எண்ணிக்கை 674 அதிகரித்து 891 அதிகரித்திருக்கிறது. சிங்கங்களுக்கான கணக்கெடுப்பை நடத்திய பிறகு தெரிய வந்த இந்த சிங்கங்களின் எண்ணிக்கை மிகவும் உற்சாகம் அளிப்பதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த விலங்குகளின் கணக்கெடுப்பு எப்படி நடக்கிறது என்று உங்களில் பலர் தெரிந்து கொள்ள விருப்பப்படலாம். இந்த செயல்பாடு மிகவும் சவால்கள் நிறைந்த ஒன்று. சிங்கங்களின் கணக்கெடுப்பு 11 மாவட்டங்களிலே 35,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். கணக்கெடுப்பிற்காக குழுக்கள் 24 மணி நேரமும் இந்த பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வந்தார்கள். இந்த மொத்த இயக்கத்திலும் சரிபார்த்தல், மறுமுறை சரிபார்த்தல் என 2ம் செய்யப்பட்டன. இதன் வாயிலாக மிக நுணுக்கமான முறையிலே சிங்கங்களை கணக்கிடுதல் பணியை நிறைவு செய்ய முடிந்தது. நண்பர்களே, சமூகத்திலே தங்களுடையதாக ஏற்கும் தன்மை பலமடையும் போது எத்தகைய அருமையான முடிவுகள் வருகின்றன என்பதைத்தான் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு நமக்கு காட்டுகிறது. சில தசாப்தங்கள் முன்பு கிர் பகுதியில் இருந்த நிலைமை மிகவும் சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அங்கே இருந்த மக்கள் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சவாலை மேற்கொண்டார்கள். அங்கே நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு உலக அளவிலான மிகச்சிறப்பான செயல்பாடுகள் கையாளப்பட்டன. பெரிய அளவில் வன இலாக்கா அதிகாரிகளாக பெண்கள் நியமிக்கப்படும் முதல் மாநிலமாக இந்த வேளையில்தான் குஜராத் மாநிலம் ஆனது. இன்று நாம் அதன் விளைவுகளை பார்க்கிறோம். இதிலே இவர்கள் அனைவரின் பங்களிப்பும் இருக்கிறது. வன உயிரின பாதுகாப்பிற்காக நாம் இப்படித்தான் எப்போதும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும்.